நடிகர் ரஜினிகாந்தின் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த கட்சியும் அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அறிவித்துள்ளது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னு நானும் வரேன்னு ரொம்ப சந்தோஷம். பெரும் மக்கள் சேவையாக இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்த நடிகர் ரஜினிகாந்த் உடல்நல காரணத்தினால் அந்த முடிவில் இருந்து பின்வாங்கினார். ஆனால் அரசியல் களத்தில் ரஜினிகாந்த் பெயர் அவ்வப்போது தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தால் பேசப்பட்டு வருகிறது. பல கட்சிகளும் ரஜினியின் நெருக்கத்தை விரும்பியே வந்துள்ளன. அந்த வகையில் அண்மையில் பாஜகவில் இருந்து விலகி வி தி லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கிய அண்ணாமலையும் ரஜினியுடனான தன் தொடர்பை வெளிப்படுத்தியிருந்தார். புதிய இயக்கம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட அண்ணாமலை நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்த போது தன்னை அழைத்ததாக கூறி அவரது ஆதரவாளர்களை தன்வசப்படுத்தும் வகையில் பேசினார். இப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம்தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள். அண்ணாமலையின் புதிய அறிவிப்பிற்கு ஒரு நாள் முன்பே கோவை உக்கடத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியிருந்தனர். இந்த நிலையில் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்ட அன்றே மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை லதா ரஜினிகாந்த் தொடங்கிய தகவல் வெளியானது. இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். அண்ணாமலை இயக்கத்துடன் தங்களுக்கு தொடர்பில்லை என்பதை காட்டுவது போல் உள்ளதாக சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எனினும் அடுத்த நாளை சென்னை அருகே பொன்னேரியில் நடைபெற்ற அண்ணாமலையின் பிறந்தநாள் விழா நிகழ்வில் மேடையில் நடிகர் ரஜினிகாந்தின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் முன்பே ரஜினியின் தீவிர ரசிகரும் சிறுவயது முதலே ரஜினியின் பார்வையில் வளர்ந்தவருமான நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்குள் நுழைவதாக அறிவித்தார். தலைவர் எனக்கு ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி. ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ணோடனே நான் போய் தலைவரை பார்க்குறேன். என்ன வரீங்களா? நான் நியூஸில் வருது. ஆமாக்கா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்பா அப்படின்னு. நானும் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு இத்தனை வருஷம் என்னை வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். இங்கே குத்துதுக்கு அண்ணா எனக்கு நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல. இன்னொரு நல்ல ஆள், படித்த ஆள் அங்கே நிற்க வச்சு பார்க்கணும். யாருன்னே சொல்லுவேன், யாருன்னு கூட சொல்லலை. அது அப்படியே போச்சு, அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். இதனால் ரஜினிகாந்தை மையப்படுத்தி பல்வேறு ஊகங்கள் வெளியாக தொடங்கின. இந்நிலையில் அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ரஜினிகாந்தின் பெயர் அல்லது புகைப்படத்தை எந்த கட்சியோ அமைப்போ பயன்படுத்தக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கும் ரஜினிகாந்த் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஜினிகாந்துடன் நெருக்கம் காட்டிய அண்ணாமலை மற்றும் ராகவா லாரன்ஸ் ஆகியோரின் அறிவிப்புகளால் எந்த குழப்பமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழையும் 10 மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கடலோர தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று 102 டிகிரி
ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும், எனினும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இது தவிர செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பச்சை நிற பால் பாக்கெட் வகையான கிரீன் மேஜிக் பாலின் விநியோகம் குறைக்கப்பட்டதாக வெளியான செய்தி உண்மையில்லை என ஆவின் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 4.5 விழுக்காடு கொழுப்பு சத்து கொண்ட ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் விற்பனை பெருமளவில் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் பொதுமக்கள் லிட்டருக்கு 24 ரூபாய் வரை கூடுதல் விலை கொடுத்து தனியார் பாலை வாங்க வேண்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. ஏழை மக்கள் பயன்படுத்தும் பாலின் விற்பனையை ஆவின் நிறுவனம் குறைத்திருப்பது நியாயமற்றது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பச்சை நிற பால் பாக்கெட் வகையான கிரீன் மேஜிக் பாலின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவோ அல்லது குறைக்கப்பட்டதாகவோ வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானவை என்று ஆவின் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக ஆவின் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆவின் நிறுவனம் அனைத்து பால் வகைகளையும் தொடர்ந்து வழக்கம் போல் விநியோகம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர்களின் தேவைக்கு ஏற்ப பால் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும், பொதுமக்களும் நுகர்வோரும் இதுபோன்ற தவறான செய்திகளை நம்பி குழப்பமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் கிரீன் மேஜிக் பால் எந்தவித தடங்களுமின்றி தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும் எனவும் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பனையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் பலர் தாவேக்காவில் இணைந்தனர். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சமால், முன்னாள் எம்பிக்கள் வனரோஜா, இளவரசன், அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா உள்ளிட்டோர் தாவேக்காவில் இணைந்து கொண்டனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து அமைச்சர்கள் வரவேற்றனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு சென்ற முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணையும் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தின் கரங்களை வலுப்படுத்துவது மட்டுமல்ல, அது தமிழகத்தின் கரங்களை வலுப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சியாக மாறப்போகிறது தமிழக வெற்றி கழகம் என்பது உறுதி. முதலமைச்சர் விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்றும் விஜயதாரணி நம்பிக்கை தெரிவித்தார். தாவேகா ஆட்சியில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் ஆனந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆனந்த், மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என உறுதியளித்தார். நாங்கள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ தப்பு செய்ய மாட்டோம். அப்போ தப்பு செய்தோம் என்று சொன்னால் அடுத்த வினாடிகள் நாங்கள் அந்த பதவியில் இருக்க விட மாட்டார். அதுதான் தமிழக முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அந்த கட்சியிலிருந்து வந்தீங்க, இப்ப என்ன அப்படின்லாம் நாங்க கேட்க மாட்டோம். எங்களோட உழைத்துக் கொண்டிருந்த ஒன்றியம், நகரம், கிளை, அவங்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, தாவேகா ஆட்சியில் எந்த குதிரை பேரமும் இல்லை என்றார். அதிமுகவிலிருந்து வந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் உறுதியாக சொல்றோம், எந்த குதிரை பேரமும் கிடையாது. ஒவ்வொரு வந்த எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்காலத்தில் தமிழக வெற்றிகள் தான் எதிர்காலத்தில் எல்லாம் ரிசைன் பண்ண வந்திருக்காங்க. 10 நாள் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பணத்துக்காக வருவாங்க, பதவிக்காக வருவாங்க. ஒரு வாழ்க்கையில எதிர்காலம் நம்பிக்கை இருந்தா வருவாங்க. ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சூழ்ச்சி செய்துதான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் எனவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா விமர்சித்தார். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க திமுக சதி செய்வது போன்று சிலர் திரித்து பேசுவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அக்கட்சியின் மகளிரணி கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுவதாக கூறினார். அதை உண்மைக்கு மாறாக திருச்சி ஆட்சியை கவிழ்க்க சதியா அப்படின்னு கேட்டு நம்ம எதிரிகள் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லிட்டேன், திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்க்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இந்த ஆட்சியினுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். தொடர்ந்து பேசிய அவர், தாவேகா ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா
இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். அதான் இப்ப இருக்கக்கூடிய நிலை. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. தன் கட்சி மீதும் தனக்கு ஆதரவளித்த கட்சிகள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் அடுத்த கட்சியின் எம்எல்ஏக்களை ஷாப்பிங் செய்து பாஜகவின் ஜெராக்ஸ் காப்பியாக முதலமைச்சர் செயல்படுவதாகவும் மு.க. ஸ்டாலின் சாடினார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதை தாவேக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தர வேண்டிய நீரை 51வது காவிரி மேலாண்மை காவிரி ஆணைய கூட்டத்திலேயே கடும் அழுத்தம் தந்து உரிய நீரை பெற்றிருக்க வேண்டும் எனவும், அவ்வாறு தமிழகத்தின் பங்கு நீரை பெறாததால் மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி அன்று குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் முயற்சிகளை தடுக்க தாவேக அரசு மத்திய அரசை வலியுறுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ள EPS, முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல ஆட்சியின் துவக்கத்திலேயே டெல்டா மாவட்ட விவசாயிகளை தாவேக அரசு துன்பத்திற்கு ஆளாக்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸை அமைச்சரவையில் சேர்த்து அவர்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த தாவேக தலைவர் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தவும், தமிழகத்திற்கு உரிய பங்கு நீரை பெறவும் முயற்சிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். AI தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வது அவசியம் என வீதி லீடர்ஸ் அமைப்பின் முதன்மை பணியாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தனியார் கல்விக் குழும கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் அண்ணாமலை பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், AI தொழில்நுட்பத்தால் மனிதர்களின் வேலை வாய்ப்பை பறிக்க முடியாது என்றார். Now you are entering into a technological era, artificial intelligence, which is going to change the way the humanity is going to live. அதை நீங்க பார்க்க போறீங்க, which is going to create a lot of disturbance. அதுல நீங்க சர்வைவ் ஆகணும். I don't believe AI is going to eat your job. நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வேலையை பறித்து விடும் என்று நம்ப மாட்டேன். My first request to all of you is, please learn to adapt, because this is a very important moment in the world. எலான் மஸ்கின் SpaceX மதிப்பு $2 trillion எட்டியதை குறிப்பிட்ட அண்ணாமலை, உலகை மாற்றும் நபர்களில் இந்திய மாணவர்களும் இடம்பெற வேண்டுமென விருப்பம் தெரிவித்தார். முன்னதாக கோவை வந்த அண்ணாமலைக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் திரண்ட நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் பூங்கொத்துகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி வீதி லீடர்ஸ் என முழக்கங்கள் எழுப்பியபடி அண்ணாமலையை வரவேற்றனர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஜூன் 25ஆம் தேதி வரை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல், மூர் மார்க்கெட் வளாகம், திருத்தணி மற்றும் அரக்கோணம், வேலூர் மார்க்கத்தில் இயக்கப்படும் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி, சென்னை சென்ட்ரல் மற்றும் சென்னை சென்ட்ரல் திருப்பதி இடையிலான ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த ரயில்கள் திருத்தணியுடன் நிறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சென்னை சென்ட்ரல், KSR பெங்களூரு சென்னை சென்ட்ரல், ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் இடையே இரு மார்க்கத்தில் இயக்கப்படும் ரயில்கள் காட்பாடி சென்னை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து மும்பைக்கு இயக்கப்படும் CSMT விரைவு ரயில் 75 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மங்களூரு விரைவு ரயில் 75 நிமிடங்கள் தாமதமாகவும், சென்னை கோவை விரைவு ரயில் 45 நிமிடங்கள் தாமதமாகவும் புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மும்பை விரைவு ரயில், பெங்களூரு தன்பாத் சங்கமித்ரா விரைவு ரயில் உட்பட சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட உள்ளதாகவும், சில ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு தாமதமாக இயக்கப்படும் என்றும் சென்னை ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரருக்கு அவரது சொந்த கிராமத்தில் பட்டாசு வெடித்து தாரை தப்பட்டை முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிகளே இவை. கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் காஷ்மீர் ராஷ்டிரிய ரைபிள் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவர் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி குல்காம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பயங்கரவாதிகள் சுட்டத்தில் பலத்த காயமடைந்தார். வலது தோள்பட்டை மற்றும் வாய்ப்பகுதியில் குண்டு ஊடுருவிய நிலையிலும் இவர் தொடர்ந்து சண்டையிட்டு 5 பயங்கரவாதிகளையும் சுட்டுக் கொன்றார். இந்த வீரதீர செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் தனது சொந்த கிராமத்திற்கு வந்த மீனாட்சி சுந்தரத்தை உறவினர்கள், நண்பர்கள், முக்கிய பிரமுகர்கள் என பலரும் பாராட்டினர். இன்னும் ஒரு 2 சர்ஜரி பாக்கி இருக்கு சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நார்மலாகி மறுபடியும் இந்தியன் ஆர்மிக்கு தான் சேவை பண்ண போவேன்.
லாஸ்ட் வாரம் இந்தியன் ஆர்மிக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 9 மாசம் சாப்பிடாம ஒரு 3-4 மாசம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா லிக்விட் ஐட்டமா தான் எடுத்து செஞ்சிருந்தேன். ரொம்ப தைரியம் அதிகம். அது மாதிரி யாருக்கும் பார்த்ததில்லை இது வரைக்கும் யாரையும். நாட்டுக்காக போராடி அவனுக்கு இந்த ஒரு விருது கிடைச்சது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்திய அரசும் நல்ல அங்கீகாரம் கொடுத்ததை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீர்த்தி சக்கரா விருதை போற்றும் விதமாக தனது பெண் குழந்தைக்கு கீர்த்தி என பெயர் சூட்டியுள்ளார் மீனாட்சி சுந்தரம். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பயிற்சி முடித்த ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்ட காட்சிகளே இவை. டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் 9 வீராங்கனைகள், 16 நட்பு நாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்கள் உட்பட 515 பேர் தங்களது பயிற்சியை நிறைவு செய்தனர். இதையொட்டி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிடுக்குடன் அணிவகுத்தனர். அதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராணுவத்தில் 9 பெண்கள் இணைந்தது திருப்புமுனையான தருணம் என்று பெருமிதம் தெரிவித்தார். இதேபோன்று தெலங்கானா மாநிலம் துண்டுக்கல்லில் உள்ள விமானப்படை அகாடமியில் பயிற்சியை முடித்த விமானிகளின் அணிவகுப்பு மரியாதையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். தொடர்ந்து விமானப்படையினரின் கண்கவர் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்சில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பிரான்சின் ஏவியன் நகரில் வரும் 15 முதல் 17ஆம் தேதி வரை G7 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கும் பிரதமர் மோடி உலகளாவிய தெற்கு நாடுகளின் எதிர்பார்ப்புகளை முன்னிலைப்படுத்துவார் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் G7 மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்திப்பார் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது ஓமன் கடற்பகுதியில் 3 கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் உயிரிழந்தது குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம், H1B விசா உள்ளிட்டவை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜன்னல் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமியை லாபகமாக மீட்ட இந்தியருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கிழக்கு லண்டனின் இல்ஃபோர்ட் ஹை ரோட்டில் உள்ள ஒரு கடையில் இருந்து ஜன்னல் வழியாக 3 வயது சிறுமி எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். ஜன்னல் விளிம்பை பிடித்துக் கொண்டு தொங்கிய சிறுமி அலறி துடித்தார். இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து கூச்சல் போட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுமியை மீட்க முயன்றனர். அப்பகுதியில் வசிக்கும் இந்தியரான முகமது ஜெசிலும் சிறுமியை மீட்க உதவினார். அப்பொழுது சிறுமி கீழே விட ஜெசில் அவரை லாவகமாக பிடித்தார். இதை கீழே இருந்து பார்த்தவர்கள் ஆரவாரத்துடன் கைதட்டி பாராட்டினர். சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டது குறித்து பேசிய ஜெசில், இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடும் பொழுது கடினமான கேட்சுகளை பிடித்த அனுபவமே தற்போது உதவியதாக தெரிவித்தார். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்தது. இன்று டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டத்தில் வேலூர் நகரம், காட்பாடி, பாகாயம், தொரப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டித் தீர்ந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. வேலூர் மாநகரத்திற்கு உட்பட்ட கொசப்பேட்டை பகுதியில் தெருக்களில் தேங்கிய மழைநீர் வீடுகளுக்குள் செல்லத் தொடங்கியதால் வாயிலில் மண் மூட்டைகளை கொண்டு தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனிடையே ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், வாலாஜா, ஆற்காடு உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
அரியலூர் மாவட்டம் செந்துறை, RS மாத்தூர், ஆண்டிமடம், சிறுகடத்தூர், அங்கனூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், ஒரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோல தருமபுரி நகரப் பகுதிகள் மற்றும் பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் விட்டுவிட்டு பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்நிலைகள் வறண்டு கிடக்கும் நிலையில் குருபரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, காவிரிப்பட்டினம், ஆலப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே வடக்கு கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று 4 மாவட்டங்களில் கனமழையும் 10 மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் மழையின் பொழுது 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இது தவிர செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இனி காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் ஜீராஹள்ளி வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த சுமார் 15 வயது பெண் யானை உயிரிழந்தது. கரளவாடி அருகே பலவீனமான நிலையில் கண்டெடுக்கப்பட்ட யானைக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் காப்பாற்ற முடியவில்லை. யானையின் உயிரிழப்புக்கான காரணம் உடற்கூராய்வு அறிக்கைக்கு பிறகு தெரியவரும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் நகரில் பிரபல தங்கும் விடுதியில் செயல்பட்ட மசாஜ் சென்டரில் ஸ்பா என்ற பெயரில் ஹைடெக் விபச்சாரம் நடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தகவலின் பேரில் காவலர்கள் நடத்திய திடீர் சோதனையில் இளம்பெண்களை வைத்து விபச்சாரம் நடத்தியது உறுதி செய்யப்பட்டது. இதனை செயல்படுத்தி வந்த பத்மா, சுரேஷ், சாமிநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் 4 இளம்பெண்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காற்றோடு சோதனை சாவடியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த புண்ணியராஜ் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா மற்றும் கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதாக எழுந்த புகாரில் தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குடும்ப பிரச்சினை தொடர்பாக புகார் அளித்த பெண்ணின் செல்போன் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாசமாக பேசியதாக புகார் அளிக்கப்பட்டது. விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் குற்றச்சாட்டு உண்மை என தெரியவந்ததை தொடர்ந்து தலைமை காவலர் அக்னிமுத்து மீது நடவடிக்கை பாய்ந்தது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதியில் கர்நாடக மாநிலத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் சாராயம் கடத்தி வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சாராயம் கடத்தி வந்த மாதேஷ் என்பவரை கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்த 2 லிட்டர் சாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியின் 31வது இளங்கலை பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் அருண்ராஜ் கலந்து கொண்டு 98 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், மருத்துவத்தை விட ஒரு படி மேலாக புனிதமானது அரசியல் என்று தெரிவித்தார். மருத்துவம் சிறந்த பணிதான், புனிதமான பணிதான். அதை விட ஒரு படி கூடுதலான புனிதத்தன்மை கொண்டது அரசியல். வேலூர் மாவட்டம் கீழ்வடுங்குட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் காரில் இருந்து 1,20,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சோளிங்கர் முன்னாள் எம்எல்ஏ பார்த்திபன் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது மண்டபத்தின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது காரின் கண்ணாடியை உடைத்து 1,20,000 ரூபாயை கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆப்பிள் விளைச்சல் தொடங்கியுள்ள நிலையில் ஆப்பிள் விவசாயத்தை ஊக்குவிக்க மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரும்பள்ளம், கவுஞ்சி, செண்பகனூர் உள்ளிட்ட சில பகுதிகளில் மட்டுமே விவசாயிகள் ஆப்பிள் மரங்களை வளர்த்து வருகின்றனர்.
இந்த ஆண்டு மற்ற பழங்களை காட்டிலும் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆப்பிள் நாற்றுகள் வழங்கி ஆப்பிள் விவசாயத்தை ஊக்குவிப்பதுடன் பராமரிப்பு முறை குறித்து ஆலோசனை வழங்க தோட்டக்கலை துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஜீராஹள்ளி வனப்பகுதியில் 15 வயதுடைய பெண் யானை ஒன்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளது. வியாழக்கிழமை மாலை ஜீராஹள்ளி வனப்பகுதிக்கு உட்பட்ட கரலவாடி கிராமத்தின் ஒரு விவசாய நிலத்தில் உடல்நலம் குன்றியிருந்த பெண் யானை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழு யானைக்கு சிகிச்சை அளித்த நிலையில் அந்த யானை உயிரிழந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 2 தலையுடன் பிறந்த அதிசய கன்றுக்குட்டி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமதுரை அருகே உள்ள மூலப்பாடியூரைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற விவசாயி வளர்த்த பசு கன்றுக்குட்டியை ஈன்றும் சூழலில் வெகுநேரமாகியும் ஈன்ற முடியாமல் தவித்தது. இதையடுத்து அதற்கு கால்நடை மருத்துவர்கள் பிரசவம் பார்த்த நிலையில் 2 தலைகள் ஒட்டிய நிலையில் அதிசய கன்றுக்குட்டி பிறந்தது. இந்த தகவல் அருகில் உள்ள கிராமங்களுக்கு வேகமாக பரவிய நிலையில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கன்றுக்குட்டியை பார்த்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் 5 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார். வருகின்ற இடைத்தேர்தல் 5லும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும், அத்தனையும் வெற்றி பெறும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த மழையால் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நிலத்தடி நீர் உயரவும் பயிர்களுக்கு பயனளிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. மதகுகள் அருகே தேங்கியுள்ள நீரில் ஆக்ஸிஜன் குறைந்ததே மீன்கள் உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. போர் பதற்றத்தால் ஓமன் நாட்டு கடற்பகுதியில் சிக்கிய கப்பலில் பணியாற்றி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 35 வயது இந்திய மாலுமி நிஷாந்த் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கப்பலில் உடல் அழுகத் தொடங்கிய நிலையில் கணவர் உடலை மீட்டுக் கொடுக்க மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்டம் குருஸ்புரத்தைச் சேர்ந்த 35 வயதான நிஷாந்த் உயிர்த்தநாதன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கப்பல்களில் மாலுமியாக பணியாற்றி வந்தார். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு ஓமன் நாட்டைச் சேர்ந்த ரோமனா ஷிப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் MT செலிஸ்டியல் என்ற வணிக கப்பலில் பணியில் சேர்ந்தார். ஈரானில் ஏற்பட்ட போர் காரணமாக நிஷாந்த் பணியாற்றிய கப்பல் எங்கும் செல்ல முடியாமல் ஓமன் கடல் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கடந்த 8ஆம் தேதி முதல் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிஷாந்த் அதிக அளவில் வாந்தி எடுத்துள்ளார். உடனடியாக ஓமனில் உள்ள துக் துறைமுக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தும் தொடர் தாக்குதல்கள் நடந்ததால் மருத்துவ உதவி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. ஜூன் 11ஆம் தேதி மதியம் சுய நினைவை இழந்த நிஷாந்த் மாலை 6 மணி அளவில் மரணமடைந்ததாக சக பயணிகள் கூறுகின்றனர். அந்த கப்பலில் உடலை பதப்படுத்தும் வசதி இல்லாததால் நிஷாந்தின் உடல் அழுகத் தொடங்கியது. இதனால் குளிர்ந்த தண்ணீர் பாட்டில்களை வைத்து முடிந்தவரை உடல் அழுகாமல் தடுக்க சக மாலுமிகள் போராடி வருகின்றனர். मैं सेलेस्टियल सी वेसल का मैं कैप्टन हूं और ये हमारा सेकंड ऑफिसर की बॉडी है, डेड बॉडी 2 दिन हो चुका है. अब ये बॉडी डिकम्पोज होना शुरू हो गया, लेकिन अभी हमारे कुछ ऐसा पॉजिटिव रिस्पांस नहीं मिला. हमने कांटेक्ट किया इंडियन एम्बेसी को भी, लेकिन अभी तक हमें जो एक पॉजिटिव रिस्पांस होना चाहिए वो दिखाई नहीं दे रहा. இந்நிலையில் உயிரிழந்த நிஷாந்தின் உடலை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவரது மனைவி சாராபின் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி நிஷாந்த் குடும்பத்தினருடன் பேசியதாகவும் அதன் பின்னர் அவர் பேசாத நிலையில் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ள மனைவி சாராபின் உரிய விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அவங்களுக்குள்ள ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து அவங்க டெட்டுன்னு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதில் என்னென்னா எனக்கு கம்பெனி சைட்லேருந்து எதுவுமே எனக்கு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தை விட்டுவிட்டு கடல் கடந்து உழைக்கச் சென்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த இளம் மாலுமி ஈரான் அமெரிக்க போரால் மருத்துவ உதவி கிடைக்காமல் மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிஷாந்தின் உடல் மீட்டுக் கொண்டு வரப்படுமா, நிற்கதியாக தவிக்கும் குடும்பத்திற்கு நிவாரண உதவி கிடைக்குமா என அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறவுள்ள ஆணி பெருந்திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு தேர் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. வரும் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 28ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து விநாயகர், சுப்பிரமணியர், நெல்லையப்பர், காந்திமதி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களையும் தீயணைப்புத்துறை வீரர்கள் சுத்தம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுபான கிடங்கில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆய்வு மேற்கொண்டார். டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். மேலும் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது, கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் பெறப்படுவது உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியில் காவல் நிலையம் மற்றும் அரசு பள்ளியில் தாவேக்கவென ரீல்ஸ் எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவட்டார் காவல் நிலையத்திற்குள் சிலர் சென்று காவலர்களுடன் பேசும் காட்சிகள், மேலும் அரசு பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியர் அறையில் முதலமைச்சர் விஜய் புகைப்படத்தை வைப்பது போன்ற காட்சிகளை இசையுடன் ரீல்ஸாக பதிவிட்டு இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். அரசு தரப்பில் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாராமலையில் தோட்ட வேலை பார்த்து வந்த தொழிலாளர் யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 47 வயதான ரவி தனியார் கிராம்பு தோட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது யானை தாக்கியது. இதனால் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய அவரை மீட்ட சக பணியாளர்கள் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே திருமணத்தை மீறிய உறவிற்கு தடையாக இருந்த 1.5 வயது குழந்தையை விஷம் கொடுத்து கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டார். வரகூர் தெற்குக்காடு திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த வாசுதேவன், லலிதா தம்பதியினருக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் லலிதா வேறு ஒருவருடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அவரது 1.5 வயது மகன் தடையாக இருந்ததால் லலிதா அவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து தலைவாசல் காவலர்கள் விசாரித்து வந்த நிலையில் லலிதாவை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகராட்சி அலுவலக வளாகத்தில் அதிகாலை நேரத்தில் 2 கரடிகள் உணவு தேடி சுற்றித் திரிந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அலுவலக வளாகத்தில் இருந்த இரும்பு ஷட்டரை திறக்க முயன்ற கரடிகள் அங்கும் இங்கும் உலாவின. இதனையடுத்து நகராட்சி அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தவும், கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்கவும் வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை தாம்பரம் அருகே ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எழும்பூரிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி 16 பெட்டிகளில் ஜல்லிக்கற்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே சென்றபோது என்ஜினின் முன்பக்க சக்கரம் தடம் புரண்டது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தி ஜல்லிக்கற்களுடன் இருந்த பெட்டிகளை துண்டித்தார். இதையடுத்து ரயில் என்ஜினை சீர் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முள்ளங்கினா விலையை சேர்ந்த ராபின்சனுக்கும் அவரது சகோதரர் மரியதாசுக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. மரியதாசின் மனைவி ஷீபா ரோஜி சில நபருடன் சேர்ந்து ராபின்சன் கடையை உடைக்க முயன்றார். இதை கண்ட ராபின்சன் அவரை தடுக்க முயன்றபோது ஷீபா ரோஜியுடன் வந்த எட்வின் ஜோஸ் என்பவர் ராபின்சனை சரமாரியாக தாக்கினார். அசாமில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் 22 முறை விபத்தில் சிக்கியுள்ளது. இதுகுறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து அசாமை நோக்கி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் இராணுவ பொருட்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. அசாமின் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் விமானம் தரையிறக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முதலில் தீப்பற்றிய நிலையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் விமானம் வெடித்து சிதறியது.
இதில் 5 பேர் உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. விமானப்படை அதிகாரிகள் பிரசாந்த் சிங், சுபம் குமார், ஜிதேந்திர சர்மா மற்றும் அக்னிபத் வீரர்கள் கீமாராம் குமாவத், டேனிஷ் ஆலம் ஆகியோர் வீர மரணமடைந்தனர். மேலும் படுகாயமடைந்த துணை விமானிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விமான விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் AN-32 ரக விமானம் விபத்திற்குள்ளாவது இது முதன்முறை அல்ல. சோவியத் ஒன்றியத்தின் ஆண்டனோவ் என்ற நிறுவனம் தயாரித்த இரட்டை எந்திரம் கொண்ட இராணுவ போக்குவரத்து விமானம்தான் AN-32. 1970ஆம் ஆண்டுகளின் இறுதியில் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் 1984ஆம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா வாங்கிய 125 AN-32 விமானங்களில் 105 விமானங்கள் தற்பொழுதும் சேவையில் உள்ளன. இதனை அவ்வப்போது மேம்படுத்தி இந்தியா தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இமயமலை உள்ளிட்ட உயரமான மலைப்பகுதிகளிலும் பறக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களை கொண்டு செல்ல பேருதவியாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் AN-32 ரக விமானம் 22 முறை விபத்தில் சிக்கியுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மேற்கு வங்கத்தில் பக்டோக்ரா விமான நிலையத்தில் தரையிறங்கும் பொழுது AN-32 ரக விமானம் விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக அப்பொழுது உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் அதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டு சென்னை தாம்பரத்தில் இருந்து 29 பேருடன் அந்தமான் நிக்கோபாருக்கு புறப்பட்ட AN-32 ரக விமானம் 23,000 அடி உயரத்தில் பறந்தபொழுது ரேடாரில் இருந்து அது மாயமானது. நடுக்கடலில் விமானம் விழுந்திருக்கக்கூடும் என அஞ்சி சுமார் 11 கப்பல்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கின. ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகே சென்னை கடற்கரையில் இருந்து சுமார் 140 நாட்டிக்கல் மைல் தொலைவில் விமானத்தின் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் பிறகே 29 பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதேபோன்று 2019ஆம் ஆண்டு அசாமின் ஜோர்ஹாட்டில் இருந்து புறப்பட்டு அரை மணி நேரத்திற்குள் ரேடாரில் இருந்து மாயமான AN-32 விமானம் அருணாச்சல் பிரதேசம் அருகே 8 நாட்களுக்கு பிறகு சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதில் பயணித்த 26 பேரும் உயிரிழந்தனர். 2009ஆம் ஆண்டு அருணாச்சல் பிரதேசத்தில் தரையிறங்கும் பொழுது AN-32 விமானம் வெடித்து சிதறியது. அதில் பயணித்த 13 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோன்று 1999ஆம் ஆண்டு டெல்லி நோக்கி சென்ற AN-32 விமானம் மோசமான வானிலை காரணமாக தண்ணீர் தொட்டி ஒன்றின் மீது மோதியதில் பொதுமக்கள் 3 பேர் உட்பட விமானத்தில் இருந்த 18 பேர் என 21 பேர் உயிரிழந்தனர். ஆக ஒட்டுமொத்தமாக 1986ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை 22 முறை AN-32 விமானங்கள் விபத்தில் சிக்கியுள்ளன. இவற்றில் 130 பேர் உயிரிழந்து விட்டனர். இந்திய விமானப்படையின் தடபாட செயல்பாடுகளின் முதுகெலும்பாக விளங்கும் AN-32 விமானம் தொடர்ந்து விபத்துக்குள்ளாவதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.